வணக்கம். வாழ்க வளமுடன். ப்ரெக்னன்சிங்கிற தலைப்பில் கர்ப்ப காலங்களை பற்றி, அப்போ நாம் என்ன சாப்பிட வேணும், எப்படி இருக்கணும், என்ன படிக்கணும், என்ன மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, எப்படி இருக்கணும், பல பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம கூட இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்கள், ப்ரெக்னன்சிங்கிறத பார்த்தவங்க, அதாவது பிரசவங்களை பார்த்தவங்க, அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் நம்ம கூட இருந்தாங்க. அவங்க எடுத்து சொல்லுவாங்க அதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி. இப்போ சமீப காலமாக ஒரு 30-40 வருஷமாக நம்ம வாழ்வியல், நம்ம சமூகவியலில் நடந்த ஒரு பெரிய மாற்றம் சேட்டிலைட் டிவி. அந்த சேட்டிலைட் டிவி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் பெண்கள் இன்னொரு பெண்கள் கூட பேசிக்கிறதே குறைஞ்சி போச்சு. அது வீடாக இருந்தாலும் சரி, தெருவாக இருந்தாலும் சரி. அதனால் இந்த அனுபவங்கள் பகிர்தல்ங்கிறது சுத்தமாக இல்லாமல் போச்சு. அந்த ஒரு காரணத்தாலேயே பல பிரச்சனைகள். ஒரு நல்ல விஷயத்தை தேடணுன்னா அது இன்டர்நெட்டில் தேடணும், இல்லை யூடியூப்பில் தேடணும், சோஷியல் மீடியாவில் தேடணுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதில் சில தவறான புரிதல்கள், சில தவறான பதிவுகள், அதை பார்த்து குழப்பம். இப்போ நான் ஏன் இவ்வளோது லீட் கொடுத்து ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன்னா, நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தது. என் பெண், மூத்த மகள் போன வருடம் பிரசவ நேரங்கள், கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது, முதல் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பு அவளுக்கு ஏற்பட்ட ஒரு சிறு பிரச்சனையை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இப்போ இன்றைக்கி ஏப்ரல் 1, ஏப்ரல் 14 வந்து நம்ம தமிழ் வருட பிறப்பு. அதனால் பொதுவாகவே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். பெயிண்ட் அடிக்கிறவங்க பெயிண்ட் அடிப்பாங்க, கொஞ்சம் வீட்டை அழகுபடுத்தணும்னு நினைக்கிறவங்க ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க, கிச்சனை துடைப்பாங்க, கிச்சனை கூட்டுவாங்க, பெருக்குவாங்க, முழுகுவாங்க, இப்படின்னு பல விஷயங்கள் க்ளீனிங் ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா நான் நிறையா வேலை செய்யணும், பெண்கள் ஐடியலாக இருக்கக்கூடாது, கர்ப்ப காலத்தில் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கிலேருந்து கொஞ்சம் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அப்படி க்ளீனிங் ஒர்க்கிலேருந்து ஏன் தற்காத்து கொள்ள சொல்கிறேன்னா, அங்கே சில பூச்சிகள், அதாவது கரப்பாம்பூச்சி, பல்லி, எலி, இந்த மாதிரியான விஷயங்களோட எச்சங்கள் இருக்கும். அதை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ஈஸியாக இன்ஃபெக்டட் ஆகிடுறாங்க. அப்படி ஆகிறதுனால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். எங்கள் வீட்டில், நாங்கள் பழைய வீட்டில் இருக்கும்போது அங்கே நிறைய எலிகள். டோட்டல் க்ளீனிங். ஏன் க்ளீனிங் பண்ணாங்க அந்த நேரத்தில்? வீடு ஷிஃப்ட் பண்ணேன். வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக டோட்டலாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது, எடுத்தது, போனது, பேக் பண்ணது எல்லாம் என் பெரிய பொண்ணு. அப்போ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால. ஸோ ரிசல்ட் என்ன வந்தது? என்ன, ஒரு பெரிய இன்ஃபெக்ஷனால் தாக்கப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அது ரொம்ப காம்ப்ளிகேஷன் போச்சு. நம்மளோட மருந்து, இன்னும் கொஞ்சம் மருந்து அப்படின்னு போய் நிறையா அதிலேருந்து மீண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ப்ளஸ் அதோட தாக்கங்கள் சில நாங்கள் சந்தித்தோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க, கர்ப்ப காலங்களில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தூசி தட்டுற வேலை, க்ளீனிங் பண்ணுற வேலை, வீட்டை சுத்தம் ஆழமான, அதாவது டீப் க்ளீனிங், டெய்லி வீட்டை கூட்டுறது, ஹாலை கூட்டுறது, ரூமை கூட்டுறதுங்கிறது வந்து பெட்டை சரி பண்ணுறதுங்கிறது நார்மல் ஒர்க். அது நான் சொல்கிறது டீப் க்ளீனிங். அந்த மாதிரி டீப் க்ளீனிங் ஒர்க்லேருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நான் கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பாகவே சொல்லுவேன், எந்த வேலையாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யாதீங்க. 1/2 ஹவருக்கு மேலே ஒரு வேலையை தொடர்ந்து செய்யக்கூடாது. இப்போ உட்காந்து துணி துவைக்கிறோன்னா ஒரு மாதத்து துணியையும் ஒரு வாரம் துணியையும் ஒன்றா போட்டுக்கிட்டு உட்காந்து துணி துவைக்கிறதில்ல. துணி துவைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, துணி அன்னன்னைக்கு துவைங்க. 2 நாளைக்கு மேலே சேர்த்து வச்சு ஒரே நேரத்தில் துவைக்கிற வேலை, அதாவது ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இதோட மீனிங். அதனால் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத வேலையில் நான் முக்கியமாக இனிமேல் உணர்ந்து சொல்கிறது, டீப் க்ளீனிங் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அந்த மாதிரி க்ளீனிங் நடக்கிற இடத்துலேருந்து விலகி இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். நல்லதே செய்யுங்கள். கண்டிப்பாக ஆக்டிவாக இருங்க. இது நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு ஆக்டிவ்னஸை குறைச்சிடக்கூடாது. வாழ்க வளமுடன்.